Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Today is a good Friday. இன்னைக்கு புனித வெள்ளி, பெரிய வெள்ளி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் உயிரை கொடுத்த அந்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள். உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் திருச்சபை இந்த நாளிலே இயேசுவின் சிலுவையிலே அவர் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானித்து ஆராதிப்பார்கள். நாமும் இன்றைக்கு சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் தியானிக்க போகிறோம். சரியாக வருகிறது. அருமையானவர்களே, சிலுவையுடைய அன்பை நீங்களும் நானும் உணர்ந்து அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு மெய்யான ஒரு விடுதலை, ஒரு ஆண்டவருடைய அற்புதம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா? இன்னைக்கான வசனத்தை பார்க்க போவோம். நிச்சயமா இன்னைக்கு ஆராதனை கலந்து கொள்ளுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளைனா சிலுவையை போய் தியானிக்கணும். சிலுவையை போய் தியானிக்காம, வார்த்தையை கேட்காம, ஆராதிக்காம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதில் அர்த்தமே இல்லை. You have to worship God, thank God, meditate, cross, especially today is a Friday, Good Friday, you know. So don't forget, dear brother and sister, please go and attend and commit yourself. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கான வசனம் பார்த்தீங்களா? அது மார்க் 15:37. Mark 15 verse 37. And Jesus cried out with a loud voice and breathed his last. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டாரு? முடிந்தது பிதாவே, என் ஆவியை உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு தன் உயிரை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமான் அருமையானவர்களே, பிதாவினிடத்தில் வந்தார். இப்ப பிதாவினிடத்திலே தன் ஆத்மாவை, தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுக்கிறார். நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரும் ஒரு சிந்தனை, நான் அன்னைக்கு கூட சொன்னேன், பிதான்னு சொல்றதுனால அவர் வேறு இவர் வேறு என்று அந்த சிந்தனை எண்ணம் ஓட்டம் இருக்கிறது. ஆனா நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதனாக வந்தார். அந்த கடவுள் நமக்கு பிதாவாக இருக்கிறார். அந்த கடவுள் மனிதனாக வந்தாரே, அவருடைய குமாரன் என்று சொல்லி வந்தார். அந்த உறவுக்காக, அதை நாம் புரிந்து கொள்வதற்காக, கடவுள் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த சிலுவை நமக்கு காட்டுகிறது. அவர் வந்த நோக்கம் சிலுவையில நிறைவேறுகிறது. அருமையானவர்களே, இயேசுசாமி வாழும் பொழுது, உயிரா இருக்கும் பொழுது, மனிதனா இருக்கும் போதே பல முறை சீஷர்களிடத்துல சொன்னார், நான் பாடுபட்டு நான் மரிக்க வேண்டும், சிலுவையிலே நான் உயிரை கொடுக்க வேண்டும், என்னை ஒப்பு கொடுப்பார்கள் அந்நியரிடத்துல, நான் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை குற்றூர் ஆக்குவாங்கலாம் சொன்னார் ஆண்டவர். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அல்ல இவை. அருமையானவர்களே, நீங்கள் நினைப்பது போல அல்ல. ஆகவே இது ஆண்டவருடைய சித்தம் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதுவே அதிலிருந்து சாத்தான் அல்லது அந்த சித்தத்தை நிறைவேறாதபடி பல போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் ஜெயித்து கடைசி வரைக்கும் நிலை நின்று சொல்றார், முடிந்தது. It is finished. God's plan is finished. The salvation is finished. சிலுவையிலே அவர் செய்து முடித்ததுனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதான் பாருங்க, இந்த உலகம் முழுவதும் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கோடி கோடி ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த நாளை நினைவு கூறுங்க. எனக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில உயிரை கொடுத்தாரு. என் பிள்ளைகள், என் குடும்பங்கள், என் ஜனம், என் நாடு, இந்த உலகம் எல்லாத்துக்காகத்தான் அவர் நேசித்ததற்கு அடையாளம். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. அது உன் வாழ்க்கையில நிறைவேறிவிட்டதா என்று நீ பார்க்க வேண்டும். It's finished. It's complete. God grace and salvation. But important thing is, am I received that grace in my life? Am I taste God is good in my life? யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
நீர் சிலுவிலே மரித்த அந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் உடைய பிள்ளைகள் உம்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தும் பொழுது அப்பா உடைய வல்லமை கடந்து சொல்லும்படியாய் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடப்பதாக. துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, சிலுவை உனக்காகத்தான், அது உனக்கு பலனாக மாறும். Take care and God bless.